ஆத்ம நமஸ்காரம். இறைவனுடைய உருவங்களுடைய தத்துவ விளக்கங்கள். அதுல சிவன், பார்வதி, விநாயகர், முருகன் என்பதை பார்த்து கொண்டு வந்தோம். இதில் முருகனை பற்றின சில விளக்கங்கள். பழனி மலைக்கு ஆவினன்குடி என்கின்ற ஒரு பெயர் உண்டு. ஆவி குடியிருக்கும் ஆவினன்குடி, திருவாவினன்குடி. ஆவி என்று சொல்லக்கூடிய இந்த பிராணன் அதுதான் முருகன். அவன் உறையும் இடம்தான் பழனி. பழம் என்று சொல்லக்கூடிய பொருள் கனி அல்ல. பழம் என்று சொன்னால் பழையது, முந்தையது, முதற் பொருளானது என்று சொல்லக்கூடிய அந்த இறைவன் நீ என்பதுதான் பழம் நீ என்று சொன்னதனுடைய பொருள். இறைவன் நீதான், அது உன்னில் ஆவியாக இருக்கிறது. ஆகவே இதற்கு திருவாவினன்குடி என்றும் பெயர். அப்படிப்பட்ட அந்த பிராணனாகிய அந்த முருகன், அவருக்கு மயில் வாகனம் என்று சொல்லப்படுகிறது. மனமே முருகனின் மயில் வாகனம். மனம் என்று சொல்லக்கூடிய சலன சக்தி தான் முருகன் என்கின்ற அந்த பிராணனுக்கு வாகனமாக அமைகிறது. மயிலை ஏன் வைத்தார்கள் அப்படின்னு சொன்னா, மயிலுக்கு அநேக கண்கள் இருக்கிறது. அந்த தோகையில பார்த்தீங்கன்னா கண்களை போல அந்த டிசைன் இருக்கும். கண் என்றால் ஓட்டை, அதாவது வழி என்று பொருள். மனம் எத்தனை வழிகளில் வெளியே செல்கிறது என்று கேட்டால், பல்வேறு வழிகளில் தன்னை வெளியே கொண்டு வந்து விடுகிறது. ஆகவேதான் மயிலை வாகனமாக வைத்திருப்பதன் காரணம். அதான் முருகனின் மயில் வாகனம் என்று கூறுவார்கள். சேவல் என்பதனுடைய பொருள் நாதமாகும். அதனுடைய சத்தம் கூட பார்த்தீங்கன்னா கொக்கரக்கோ என்றுதான் சொல்லும். இந்த கோ என்றால் சப்தம், நாதம். சப்தம் என்பது 7 துவாரங்கள். சப்தம் என்றால் 7. அந்த 7 துவாரங்கள் வழியாக வெளியே போய் கொண்டிருக்கக்கூடிய அந்த பிராணசக்தி உள்ளே செல்ல ஆரம்பிக்கும் பொழுது அது நாதமாக மாறுகிறது. அதுதான் அந்த சேவலுடைய பொருள். இந்த மயிலாய் இருக்கக்கூடிய மனம் அதனுடைய கால்களில் பாம்பை பிடித்துக் கொண்டிருக்கும். பாம்பு, சர்ப்பம் என்று சொல்வது சரம் என்று சொல்லக்கூடிய நம்முடைய சுவாசமாகும். நம்முடைய மூச்சு காற்றாகிய அந்த சுவாசத்தை மனம் கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறது. அப்பொழுது பிராணனாயிருக்கக்கூடிய முருகன் வருகிறார். இந்த வகையில் இந்த உலகத்தில் இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி என்கின்ற 3இல் ஞானசக்தி முருகனும், இச்சாசக்தி வள்ளிக்குரத்தியும், கிரியாசக்தி தெய்வானையும். இந்த வகையில் இந்த 3 காரியங்களையும் அந்த இடத்தில் காண்பித்திருக்கிறார்கள். ஆக முருகன் சரவண பவ என்று சொல்லக்கூடிய அந்த 6 நிலைகள் ஷடாதாரங்கள் ஆகும். அந்த 6 நிலைகளில் மூலாதாரம், சுவாதிஷ்டானம்,
மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞா என்று சொல்லக்கூடிய 6 நிலைகளில் இந்த பிராணன் நின்று விளையாடும் பொழுது பல்வேறு பெயர்கள் வழங்கப்படுகிறது. 6 நிலைகளிலும் நிற்பவன் இந்த பிராணனே. ஆகவே அவனுக்கு 6 முகன் என்றும் பெயர். இந்த பிராணன் எங்கே இருக்கிறது என்றால், இருதயம் என்று சொல்லக்கூடிய அந்த குகைக்குள் அவன் இருப்பதனால் அவனுக்கு குகன் என்கின்ற பெயர் வழங்கப்பட்டுள்ளது. இப்படி நம்முடைய பிராணனும் அதனுடைய சக்தியும் ஜீவனும் ஒவ்வொரு நிலைகளில் ஒவ்வொரு பெயரால் வழங்கப்பட்டு அதற்கு அந்த உருவம் என்று ஒரு காரியத்தையும் எடுத்து சொல்லி, இவ்விதம்தான் நமக்கு உள்ளிலும் இந்த தத்துவங்கள் இருக்கிறது என்பதை உணர்வதற்காக வேண்டி அந்த பெயர்களையும் மிக அழகாக எழுதியிருக்கிறார்கள் பாருங்கள். ஆகவே நாம் ஒவ்வொருவருமே பிராணனாய் இருக்கக்கூடிய அந்த முருகனை பற்றி பிடித்துக் கொண்டோம் என்றால் ஞானத்தை பெறலாம். விடைபெறுகிறேன். ஆத்ம வணக்கம்.